சார் வணக்கம். நம்ம இந்த வீடியோ எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த குரூப் 4லயே செக்யூரிட்டி அண்ட் நான் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் இருக்கு சார். இத பத்தி என்ன கொஞ்சம் சொல்லுங்க தெளிவா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் சார். அதே மாரி தான் கவுன்சிலிங் குரூப் 4 2025 கவுன்சிலிங் வெயிட் பண்ற எல்லா ஆஸ்பிரண்ட்டுமே கண்டிப்பா பாருங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க துறைகள் தேர்வு செய்வதன் முன் இது என்னென்ன அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இல்லைங்களா? ஸோ இது பாருங்க. இப்போ மொத்தம் நமக்கு எவ்வளோ வேக்கன்சி சார் குடுத்துருக்காங்கன்னா 9491 வேக்கன்சி கவுன்சிலிங் வந்து வேக்கன்சிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா? இப்போ மெமோ வரதுக்கு இந்த வீக்கில் வந்துடும் அப்படின்னு நாமளே சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ மெமோ வந்தோடனே அடுத்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஆஃப்டர் பொங்கல் தான் சார். அந்த 1 வீக் 2 வீக்ஸ் இருக்குது ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் அந்த வீக்ஸில் கம்பல்சரி கவுன்சிலிங் நடந்துடும். ஓகேங்களா? இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக அவங்க ஜனவரிக்குள்ளார கம்பல்சரி முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஜனவரி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஜாயினிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி தான் வரும். பட் நிறைய ஆஸ்பிரண்ட் என்ன கேட்டாங்கன்னா, சார் கவுன்சிலிங் நடந்து மெமோ வந்து ஆர்டர் வாங்கினாவே போதும் சார். அதுக்கப்புறம் அவங்க ஜாயினிங் எப்படினாலும் போகட்டும் அப்படின்றாங்க. சார் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணுவீங்க? நிறைய ஹஸ்பண்ட் என்ன சார், சார் மெமோ வந்துருச்சு, கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணேன் சார், ஜாயினிங் ஆர்டர் வாங்கிச்சு சார், எப்போ சார் டிபார்ட்மெண்ட் கூப்பிடுவாங்க அப்படின்னு கமெண்ட் வரும் இல்லைங்க. மனிதனுடைய ஒரு இது அடுத்து அடுத்து எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே அப்படியே போயிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு இப்போ வேலை நிறுவீங்க, குரூப் 4 ஓகேனுவாங்க, அடுத்து சார் குரூப் 2 படிக்கணும் அப்படின்வாங்க. இதுதான் மனிதனுடைய இயல்பு. நான் இல்லைன்னு சொல்ல, எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். ஓகேங்களா? அது இருக்க வேண்டியது தான். ஓகேங்களா? அது இல்லாமல் தான் மனுஷனே இல்லைல்ல. அப்போ காமனான விலங்கு மாதிரி ஆகிடுவோம்ல. ஸோ அது இருக்கிறது நல்லதான் சார், நான் இல்லைன்னு சொல்ல. ஸோ நடக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். ஸோ மெமோ ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆர்டர் வாங்கிட்டீங்கன்னாவே போதும். அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்தில் உங்களுக்கு, அதாவது மார்ச்சில் எனக்கு தெரிஞ்சு சார். ஓகேங்களா? பிப்ரவரி விட்டு மார்ச் 2nd வீக்கில் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் கூப்பிட்ருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் லேட்டாக கூப்பிடுவாங்க. அதாவது ஒரு இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மாதிரி கண்டக்ட் பண்ணி கூப்பிடலாம். இப்போ லைக் காலேஜ் எஜுகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மாதிரி வச்சு கூப்பிடுவாங்க. இப்போ ஸ்கூல் எஜுகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வச்சு கூப்பிட்டு போயிடும். இப்போ மேபி ஒரு நீங்கள் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தால் சேலத்தில் வந்து ஒரு 15 ஒரு 8 வேக்கண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. மேபி 8 வேக்கண்ட்டில் ஒரு 7 பேர் 8 பேர் தான் இருக்கீங்க, இல்லை ஒரு 5 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே அங்கே ஆள் அதிகமாக இருக்கும். அப்போ வேறு மாவட்டம் நியர்பை மாவட்டத்துக்கு இருக்கிறவங்களும் அதை சூஸ் பண்ணிக்கலாம் வேணுன்னா கூட. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்கள் அது எக்ஸஸ் இருந்தாலே நியர்பை மாவட்டத்துக்கு உங்களேவே அங்கே இருக்கிற டிஓவோ அவங்க பார்த்து உங்களை வந்து மாற்றி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் அப்படி நடந்தது. காலேஜ் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா அங்கே தலைமைச் செயலகத்தில் நடந்தது. ஓகேங்களா? காலேஜ் எஜுகேஷன் இருக்குது இல்லையா, ஹெட் அங்கே நடந்தது. ஸோ அது மாதிரி அந்த இதுக்கு மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேங்களா? இப்போ டிஸ்ட்ரிக் இந்த ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் நேட் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்களே சூஸ் பண்ணி வந்துடுவீங்க. ஸோ முடிச்சளவுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் நேட்லாம் கொஞ்சம் கூப்பிட்டுருவாங்க, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த பில் கலெக்டர் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது, அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக கூப்பிட்றாங்க. ஓகேங்களா? அதனால் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க்கை பொறுத்து உங்களுக்கு கண்டிப்பாக கூப்பிட்ருவாங்க சார். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடும். ஓகேங்களா? இந்த ஸ்டேட் சினேரியோலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறுபடும். ஓகேங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நான் செக்யூரிட்டி பற்றி பேசிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த செக்யூரிட்டி நான் செக்யூரிட்டி 2 போஸ்ட் இருக்குதுல. ஓகேங்களா? எல்லாமே ஜூனியர் ஸ்டூடெண்ட் தான், அதே பே ஸ்கேல் தான், யாருக்கும் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அவங்களும் அதே 200 கொஷினுக்கு தான் அட்டன் பண்ணியிருப்பாங்க, நீங்களும் அதே 200 கொஷின் தான். ஓகேங்களா? ஸோ இந்த செக்யூரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா? ஸோ ஒரு நிமிஷம் பாருங்கள், அந்த வீடியோவில் பாருங்கள், இந்த பிடிஎஃப்பில் காட்டுறேன். சரி பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டண்ட் கோஆப்ரேட்டிவ் அண்ட் ஆடிட். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் காலேஜ் எஜுகேஷன், கமர்ஷியல் டேக்ஸஸ். ஓகேங்களா? ஜூனியர் அசிஸ்டண்ட் பார்த்தீங்களா இருக்குங்களா, 2600 போஸ்ட் கோடு. ஓகேங்களா? எல்லோரும் போஸ்ட் கோடு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நான் செக்யூரிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜூனியர் அசிஸ்டண்ட்டு கமர்ஷியல் டேக்ஸுக்கு எல்லாமே நான் செக்யூரிட்டி தான். ஓகேங்களா? அது எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்ஸ். ஓகேங்களா? ஓகேங்களா? பொருளியல் துறை. ஓகேங்களா? அதை ஏஎஸ்ஐலாம் ரெக்ரூட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் செக்யூரிட்டி கீழ் தான் வருது. ஓகேங்களா? எலக்ட்ரானிக் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று வருது. எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங், எம்ப்ளாய்மெண்ட் விங், அதில் வந்துட்டு நான் செக்யூரிட்டி தான். ஓகேங்களா? இதெல்லாம் நான் செக்யூரிட்டி சார். ஓகேங்களா? அடுத்து செக்யூரிட்டி போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், செக்யூரிட்டி போஸ்ட்டுக்கு எல்லாமே இதெல்லாம் நான் செக்யூரிட்டி கீழ் தான் வருது. ஜூனியர் அசிஸ்டண்ட் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கமிட்டி, இதெல்லாம் டிஸ்ட்ரிக்ஸ் நடி கோயம்புத்தூரில் இருக்குது. ஓகேங்களா? அதேமாதிரி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் மதுரை, நாகப்பட்டினம், சிவகங்கை, நீலகிரிஸ், திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, இங்கெல்லாமே இருக்குது இந்த ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மாதிரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஜூனியர் அசிஸ்டண்ட் தான், செக்யூரிட்டி தான். ஓகேங்களா? சரி சார், இந்த செக்யூரிட்டிக்கு நான் செக்யூரிட்டி என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, சார் இந்த செக்யூரிட்டி அப்படின்ற போஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அதாவது தமிழில் சொன்னதான் பிணையமற்றது பிணையமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ராபேஷன் பீரியட் 2 இயர்ஸ் சொல்லுவாங்க சார். யாருக்குமே வந்து பர்மனெண்ட் ஆர்டர்லாம் கிடையாது, இது வந்து 2 இயர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் உங்களை வந்து ப்ராபேஷன் பீரியட் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு அந்த நார்மல் அந்த ஒரு சில கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு எல்லாமே என்ன எலிஜிபிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு எலிஜிபிலிட்டிஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு 10 நாள் லீவுன்றது இயர்லி ஒவ்வொரு சிஎல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில அதில் சிஎல் எல்லாமே எஸ்எல்எஸ் எடுத்துக்கலாம். ப்ராபேஷன் பீரியட் தான் வேணும்ல இல்லை, ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ப்ராபேஷன் பீரியட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட்லேயே. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராபேஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ஒரு
அமௌண்ட் கட்டுவீங்க சார், சம் அமௌண்ட். ஓகேங்களா, அது கரெக்டாக எனக்கு அக்யூரேட்டாக தெரியல. ஓகேங்களா, எல்லாம் ஒரு சார் ஒருத்தர் இருக்காரு, வேணால் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரி, அது எப்படி அமௌண்ட் நம்ம சொல்லலாமா என்னன்னு தெரியல. ஓகேங்களா, ஏன்னா கவர்மெண்ட் இதை நம்ம தவறாக எதுவும் சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் அது ஒரு தயக்கம் தான், மற்றபடி இல்லை. எல்லாம் சார் கேட்டிருப்பேன், கேட்டு என்ன அமௌண்ட்டுன்னு நம்ம சொல்லிடலாம். அந்த பிணையமானது அப்படின்னா, அதாவது செக்யூரிட்டி அப்படின்னா ஒரு அமௌண்ட் கட்டணும் சார் நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில். இப்போ ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்லாம் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டுற மாதிரி வரும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த நான் செக்யூரிட்டி அப்படின்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டு கட்டுறதா தேவையில்லை. ஓகேங்களா, சார் அந்த அமௌண்ட்டு கட்டுறமே அது கொடுத்துருவாங்களா சார்னா, அப்போ நான் அமௌண்ட் கொடுத்தா சார் வேலைக்கு போகிற மாதிரி இருக்குது, அப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி நான் போகலையா சார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா? தானே உண்மை. அப்போ நான் பணம் கொடுத்து வேலை வாங்குற மாதிரி தானே சார் ஆச்சு. அப்படி கிடையாது சார், நீங்கள் வாங்கிடுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டாக வாங்கி வச்சுருப்பாங்க கவர்மெண்ட்டில். கண்டிப்பாக நீங்கள் அந்த ப்ராபேஷன் பீரியட் சொன்னோம் இல்லையா, அது முடிஞ்ச உடனே கண்டிப்பாக உங்களுக்கு அதை ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்குள்ளே நான் போய்ட்டு என்ன சார் பண்ணுவாங்க ஒருவேளை மேபி அப்படின்னு கேட்டாங்கன்னா, சார் அதை பற்றி எனக்கு கரெக்டாக தகவல் தெரியல. ஓகேங்களா, தெரிஞ்சால் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஒருவேளை ஏன்னா நான் அடுத்த எக்ஸாம் ஒருவேளை நீங்கள் இந்த குரூப் 2 போய்ட்டுறீங்கன்னு வச்சுக்கலாம், 2A நான் கிளியர் பண்ணிடுறேன் சார், நான் பிப்ரவரியில் மார்ச்சில் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஜாயின் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா, ஆனால் அடுத்த ரிசல்ட் அது பிப்ரவரியில் எக்ஸாம் எழுதுறேன், அது வந்து டிசம்பரில் வந்து வச்சுக்கோ, இதில் ஒரு 4 மாதம் 5 மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போய்ட்டு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர். புரியுதுங்களா, சார் உங்களுக்கு அதான் சார் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாருன்னு சொன்னீங்களா, அவரை கேட்டுட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலும் சொல்லிடுறேன் சார். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி காமனாக சொல்லிடுறேன். ஓகேங்களா, பிணையமற்றது பிணையமான இதுதான், அமௌண்ட்டு பே பண்ணணும், நம்ம நான் அமௌண்ட் பே பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். பட் உங்களுடைய குறிச்சு இது தெரியும் எனக்கு. ஓகேங்களா, அதுக்கு நான் அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன் சார். ஓகேங்களா, சரிங்க சார். அப்புறம் நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னால் எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியல. ஓகேங்களா, ஏன்னா மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த குரூப் 4 நம்பிட்டு இருக்கோன்னா அடுத்தது 2A மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ ஏன்னா 4லேருந்து 2A ஸ்கேலுக்கு ஸ்கேலுன்றது அப்பார்ட். ஏன்னா அதுக்கும் 1200 100 தான் சேலரி வித்தியாசம் இருக்குது 2Aவிலையும் 4க்குமே. அதாவது 2Aவிலே அந்த சீனியர் கோஆப்ரேட் இன்ஸ்பெக்டர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் எடுத்தால் அது பேஸ்க்கு 19 போயிடுது, அது 35,000 பேசிக் பே அதில் போய்டும். அதுக்கு எடுத்தால் கெத்து தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லலாம், அதுவும் ஓகே. ஆனால் அதுலேருந்து அது ஒரு 600-700 வேகன்சி தான் டோட்டலாகவே வருது. அது கீழே பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே கம்மியான வேகன்சி. இந்த சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ஓகேங்களா, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அசிஸ்டண்ட்டு, ஓகேங்களா, சாரி ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் அசிஸ்டண்ட்டு எல்லாமே அசிஸ்டன்ட் லெவல் தான். ஓகேங்களா, இதுக்கு எல்லாமே அந்த 20,600 சம்திங் பே ஸ்கேல் தான். ஓகேங்களா, ஸோ அதனால் அதுக்கு அவ்வளோ தான் சார் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, சார் இந்த ஸ்கேலேருந்து அந்த ஸ்கேலுக்கு தான் நம்ம அடுத்து ப்ரொமோட் ஆக போகிறோங்க. குரூப் 4 ரெக்ரூட் பண்ணுற எல்லாருமே இந்த ஸ்கேலேருந்து அடுத்த ஸ்கேல் அதுக்கு தான் நீங்கள் அந்த டிசிஷன் தான் போக போகிறீங்க. அதுக்கு நீங்கள் 8 வருஷம் வெயிட் பண்ணணும். ஒரு டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 8 வருஷம் மேலே ஆகிடுது, 7-8 வருஷம் மேலே ஆகிடும். அதுலேருந்து அதுக்கு போகிறதுக்கு இங்கே ஒரு 40 நாள் 50 நாள் கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கு டேட்டா போயிடலாம். ஓகேங்களா, இப்போ போயிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. பின்னாடி போய்ட்டு பண்ணுறேன்னா உங்களுக்கு முன்னாடி நிறைய காம்படிட்டர் வந்துருவாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே இப்போ ஃபுல் டைம் உட்காந்து படிக்கிறாங்களா, உங்களுக்கே தெரியும். இதிலே எத்தனை ஆஸ்பிரண்ட் நீங்கள் ஃபுல் டைமாக படிச்சிருப்பீங்க, அதனால் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கும் அந்த பார்ட் டைமாக படிச்சு போகிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ நீங்கள் ஒர்க்கு காலைல 10 to 5 போயிடுங்க, 6-7 கூட ஆகிடும். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒர்க் போயிட்டு இருக்கும்போது ஸோ உங்களால் கண்டிப்பாக இந்த இன்னும் அடுத்து 2A மெயின்ஸ் கிளியர் பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு போகும்போது கண்டிப்பாக முடியாது சார். அதே மாதிரி இப்போ இருக்கிற ஒரு ப்ரெஷர் அந்த வேகம் வந்து அந்த டைம் போகும்போது உங்களுக்கு என்ன வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். நமக்கு தான் ஜாப் ஒன்று பேக்கப் இருக்குது, சேலரி வருது, சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணியிருப்பீங்கன்னா இப்போயே நிறைய ஆஸ்பெண்ட் அதான் உண்மை. குரூப் 4 போட்ட எஃபோர்ட் இதில் போட மாட்டீங்க சார். நமக்கு இதில் நல்லா ரேங்க் எடுக்கணும் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு. சார் அப்படி யாரும் தோல்வி ஏற்பட வேண்டாம். இப்போ இருந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா கூட இந்த 32 நாள் 40 நாள் இருக்குது. 2Aக்கு வந்துட்டு 31 நாள் இருக்குது. அந்த 2க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாள் மேலே வருது. ஓகேங்களா, 40 நாள் கிட்ட வருது. 23 தான் எக்ஸாம், அது பிப்ரவரி. ஸோ நீங்கள் இப்போ இருந்து படிச்சாலும் உங்களால் அடிக்க முடியும். ஓகேங்களா, ஏன்னா இத்தனை லட்சம் 15 பேர் எழுதின எக்ஸாமில் குரூப் 4 நீங்கள் அவ்வளோ ஈஸியாக வந்துட்டீங்க. ஓகேங்களா, அதே மாதிரி 27,000 பேர் தான் கூப்பிட்ருக்காங்க. போன வருஷம்னா கூட பார்த்தீங்கன்னா 4,500 வேகன்சி அதிகம், 45,000 பேர் மேலே கூப்பிட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் 27,000 பேர் தான். இதில் 2 மெயின்ஸ் வந்தவங்களாம் இன்னும் ரொம்ப ரியலி கிரேட் தான். ஓகேங்களா, ஸோ அதனால் உங்களால் கண்டிப்பாக அடிக்க முடியும். இப்போ இருந்து எஃபோர்ட் பண்ணியா கூட ஈஸியாக அடிச்சிட முடியும் சார். ஓகேங்களா, ஏன்னா தமிழ் வந்து 60 கொஷின் கேட்டிருக்காங்க இந்த 2A மெயின்ஸில், மீது 40 வந்து மேக்ஸ். ஓகேங்களா, எல்லாமே சைக்காலஜி ரிலவெண்ட்டான கொஷின் தான். ஸோ கொஞ்சம் யோசித்து நல்லா சைக்காலஜி வருன்றவங்க போட்டிங்கன்னா கூட ஈஸியாக உள்ளே போயிடலாம் சார். ஓகேங்களா, ஸோ அதனால் யாரும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இருக்கிற நாட்களை யூஸ் பண்ணி கரெக்டாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, சரிங்க சார். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த பிணையமானதுக்கான பேமெண்ட் எவ்வளோ சார் வருது, அது எப்படி சார் கொடுப்பாங்க என்ன அப்படின்றத நான் வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா, சரி சார். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வாட்ச் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, வீடியோ வாட்சுக்கு ரொம்ப நன்றி சார். ஏதோ உங்களுக்கு குறிச்சு தான் நம்ம கமெண்ட்டில் கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். ஓகேங்களா, ஓகே சார், தேங்க்யூ.